இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா ஒரு டிசி கன்வெர்ட்டரில் உள்ள ஒரு ஸ்டெப் டவுன் ஷாப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஹை வோல்டேஜ் டிசி பவர் சப்ளை இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு லோ வோல்டேஜ் டிசி பவர் சப்ளை கான்ஸ்டண்ட்டாக தேவைப்படுது. அதாவது 5 வோல்ட்டுனே கான்ஸ்டண்ட்டாக தேவைப்படுது. அப்படி இடங்களெல்லாம் இந்த ஸ்டெப் டவுன் ஷாப்பர் தான் பயன்படுது. இதை பொறுத்த வரைக்கும் இதில் வேரியபிள் ஸ்டெப் டவுன் ஷாப்பர் எந்த மாதிரி செயல்படுதுன்னா, நம்ம என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அந்த வோல்டேஜுக்கு உள்ளேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன வோல்ட் கொடுக்குறோமோ அதை விடையும் அதிகமான வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ ஒரு ஹை வோல்டேஜ் டிசி பவர் சப்ளை இருக்குது. இப்போ லோ வோல்டேஜ் டிசி பவர் சப்ளையாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்ஃபார்மர் வழியாகவும் கொடுக்க முடியாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒன்லி ஏசியில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும், டிசியில் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. சரி, ரெசிஸ்டர் வழியாக கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா, ரெசிஸ்டர் வழியாக நம்ம ஒரு பவர் சப்ளை கொடுத்தோம்னா அந்த ரெசிஸ்டர் வழியாக நம்ம பவர் சப்ளை எடுக்கிறோம்ல, அந்த பவர் சப்ளை எடுக்கும்போது நம்ம அவுட்புட்டு எவ்வளோ பவர் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த ரெசிஸ்டரும் எனர்ஜியை லாஸ் பண்ணும். இந்த இடத்துல வந்து நமக்கு எனர்ஜி லாஸஸ் ஆகுது அதிகமாக. இன்னொன்று என்ன, இந்த ரெசிஸ்டர் வழியாக நம்ம அதிகமாக கரண்ட் போகும்போது அந்த ரெசிஸ்டர் என்ன செய்யும், வோல்டேஜை அதிகமாகவும் ட்ராப் பண்ணும். அப்படிங்கிற ஒரு குறையும் இதில் இருக்குது. சரி, ரெகுலேட்டரை வச்சு நம்ம பவர் சப்ளை எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா, ரெகுலேட்டரை வச்சு லோ வோல்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா இப்போதைக்கு ஒரு இடத்துல ஒரு 5 வோல்டேஜ் நமக்கு தேவைப்படுது. 7805 அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டரை வச்சு நம்ம எடுக்கிறோம்னா அதுக்கு இன்புட்டாக நம்ம ஒரு 12 வோல்ட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதை விடையும் அதிக வோல்ட்டு நம்ம கொடுத்தோம்னா இந்த ரெகுலேட்டர் என்ன செய்யணும்னா ஹீட் லாஸஸ் அதிகமாகி சீக்கிரத்தில் போயிடும். மேலும் இதில் என்னென்னா 1 ஆம்ஸை விடையும் அதிகமான ஒரு பவரை நம்ம இந்த ரெகுலேட்டர் வழியாக எடுக்க முடியாது. இந்த சிக்கல்லாம் இந்த முறையில் இருக்கிறனால தான் இதை தீர்க்கறதுக்கு தான் இந்த நம்ம ஸ்டெப் டவுன் ஷாப்பருங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். ஸ்டெப் டவுன் ஷாப்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக லாஸஸும் இருக்காது, ஹீட்டும் அதிகமாக இருக்காது, எஃபிஷியன்சியும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், சர்க்யூட்டும் ரொம்ப சிம்பிள், காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. சரி, இப்போ இந்த ஸ்டெப் டவுன் ஷாப்பர் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டெப் டவுன் ஷாப்பரை பற்றி தெரிஞ்சுக்கணும் முன்னாடி ஒரு 2 காம்பனண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். 2 காம்பனண்ட் என்னென்னா, ஒன்று கெப்பாசிட்டர், இன்னொன்று வந்து இண்டக்டர். இந்த 2 டிவைஸுமே என்னென்னா ஒரு எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். இதில் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி எனர்ஜி ஸ்டோர் ஆகும்னா, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவே ஸ்டோர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும். ஆனால் இண்டக்டர், அதாவது இந்த காயில் என்ன செய்யணும்னா, அது வழியாக கரண்ட் அதிகமாக போச்சுன்னா அது ஒரு செல்ஃப் இஎம்எஃப் மேக்னெட்டிக் எனர்ஜியாகவே ஸ்டோர் பண்ணும். சப்ளையை ரிலீஸ் பண்ணவுடனே அதில் வந்து என்னென்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலம் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் இதில் மைக்ரோ செகண்டுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். இப்போ அந்த ஸ்டெப் டவுன் ஷாப்பர் எந்த மாதிரி ஃபங்க்ஷனில் செயல்படுது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வத்தை நம்ம இப்போ ஒரு இமேஜினேஷனோடு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்கண்டன்ஸ்கண்ட் ஒரு லேம்ப் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு சீரீஸாக வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த சுவிட்சை ஆன் பண்ணேன்னா லோடுக்கு வந்து பவர் சப்ளை போகும், ஆஃப் பண்ணால் உடனே லோடுக்கு போகிற பவர் சப்ளை வந்து கட் ஆகும். இப்போ அந்த லோடுக்கு பேரெல்லாம் நான் ஒரு கெப்பாசிட்டர் வச்சா என்ன ஆகும், நான் சுவிட்சை ஆன் பண்ணுற அந்த டயத்தில் வந்து கெப்பாசிட்டருக்கும் போகும், லோடுக்கும் போகும். ஆஃப் பண்ணுற டயத்தில் என்ன ஆகும், அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆன எனர்ஜி வந்து லோடுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுவிட்சை ஆஃப் பண்ணுற அந்த டயத்தில் லோடுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கட் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகியே கட் ஆகுது. நான் ஆஃப் பண்ண உடனே வந்து லோடுக்கு வந்து பவர் சப்ளை கட் ஆகாமல் கொஞ்சம் டிலே ஆகி கட் ஆகுது. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நான் என்ன வோல்ட்டு இன்புட்டில் இருக்கோ அதே வோல்ட்டு அப்படியே வந்து லோடுக்கு போகுது. அந்த லோடு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த லோடுக்கு போகிற வோல்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போகணும். அப்போ என்ன செய்யலாம், அந்த லோடுக்கு சீரீஸாக நம்ம வந்து ஒரு இண்டக்டர் லோடை வந்து வச்சுக்கிறோம். இப்போ இண்டக்டர் லோடுக்கு வழியாக கரண்ட்டை செலுத்தினா என்ன ஆகும், அது வழியாக கரண்ட் உருவாகும்போது அது வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி வச்சுக்கிறோம். லோடுக்கு வந்து கிடைக்கக்கூடிய டைமிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து போய் கிடைக்கிது. அதாவது கொஞ்சம் லோ வோல்ட்டாக குறைச்சி கொண்டு போய் கிடைக்கிது. இப்போ கிடைக்கிற டைமிங்கை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஆனால் அது ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு பவர் சப்ளை வந்து கெப்பாசிட்டரில் உள்ள எனர்ஜி மட்டும்தான் அந்த லோடுக்கு போகுது. இப்போ இந்த இண்டக்டரில் ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குல்ல, இந்த எனர்ஜியை மறுபடியும் நம்ம லோடுக்கே ஷேர் பண்ணி விடணும். அதுக்காக என்ன செய்கிறோம்னா, அந்த இண்டக்டருடைய பிரைமரிக்கு
கிரவுண்டுக்கும் ஒரு டயோடு இணைக்கிறான். அந்த டயோடு இணைக்கிற முறையை பார்த்துக்குங்க. இப்போ பாருங்களேன், இந்த சர்க்யூட் எந்த மாதிரியா இருக்குன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய செகண்டரியில் ஹாஃப் வே ரெக்டிஃபையர் பார்ப்பீங்கல்ல, அதே சர்க்யூட் மாதிரியா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டால் என்ன செய்யும், நம்ம பிரைமரியில் சப்ளை கொடுப்போம், செகண்டரியில் ஒரு இஎம்எஃபாகவே போகும். ஆனால் இந்த இதில் எப்படின்னா, செகண்டரியில் வந்து நேராக சப்ளை கொடுத்து கட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்குது பாருங்க, இந்த மாதிரியே செயல்படுது. இப்போ என்னென்னா, நம்ம வந்து சுவிட்சிங் பண்ணுற வேகமும் டியூட்டி சைக்கிளை வச்சு நம்ம அவுட்புட்டு பவர் சப்ளை எவ்வளவு கிடைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். சுவிட்சிங் ஸ்பீடு அதிகமாச்சுன்னா நமக்கு இன்னும் நல்லா மைக்ரோ செகண்டில் ஷார்ப்பாக டிசி வோல்ட் குறையாமல் கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதோடைய டியூட்டி சைக்கிளை வச்சு என்ன செய்யலாம்னா, அதோடைய வோல்டேஜ் லெவலை நம்ம ஏற்றி இறக்கலாம். இப்போ அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியும் ஒரு டியூட்டி சைக்கிளையும் நம்ம ஒரு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜுக்கு ஏற்றாப்புல நம்ம அதை ஃபீட்பேக் மூலம் எடுத்து ஸ்விட்சிங் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வோல்டு கிடைக்கும். அவுட்புட்டு வோல்டு வந்து இப்போ நமக்கு ஒரு 3 வோல்டு வேணும்னு வச்சுக்கோங்க. 3 வோல்டு வந்து அந்த மைக்ரோ செகண்டுக்குள்ளே டக்குன்னு அது குறையிறதுக்குள்ளே மறுபடியும் ஸ்விட்சிங் பண்ணணும். கரெக்டாக அந்த வோல்டு கூடுறதுக்குள்ளேயும் டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரியா நமக்கு என்ன செய்யணும்னா, ஒரு குறையாமல் கான்ஸ்டண்ட்டாக அந்த வோல்டு கிடைக்கிற மாதிரியவே நம்ம ஸ்விட்சிங் பண்ணோம்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வோல்டு கிடைக்கும். இந்த மாதிரி முறையில் தான் இந்த சாப்பர் வந்து செயல்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவிஸ்லாம் ஒரு தோராயமாக ஒரு சராசரியாக பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு வந்து 10 லட்சம் தடவை, ஒரு செகண்டுக்கு 10 லட்சம் தடவை ஆன் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் இதில். இப்போ நான் உங்களுக்கு காட்டினதுக்குலாம் ரொம்ப மைக்ரோ செகண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு நிகழ்வத்தை நான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேன். இது அவ்வளோ வேகமாக இருக்கும் சுவிட்சிங் ஸ்பீடெலாம்.